இல்ல மாற்றம் என்பது சில சமிக்கைகளையோ இல்லையென்றால் சில ஜெஸ்டர்ஸ்லயோ நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி நம்ம எப்ப விஷயங்கள் தெரிய வரும் என்றால் நிச்சயமாக அதுக்கு நாம் காத்து இருக்கத்தான் வேண்டும் என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இந்த ஜெஸ்டர்ஸ் இதெல்லாம் மிக மிக அவசியமான மிக மிக முக்கியமான விஷயங்களாகத்தான் இருக்கிறது. அதை மாற்றுக்கிறது இருக்க முடியாது. பட் அப்படி இருந்தால் கூட நல்ல தொடக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். டெல்லியிலுடைய அந்த பெர்மிஷன் இல்லாமல் இவர்கள் அனைவருக்கும் மேல கேஸ் இருக்கு. விஜயபாஸ்கர் நாளைக்கு பிடிச்சு உள்ள போடலாம். பாஜகவுக்கு ஒத்தாசை செஞ்சால் உங்க மேல இருக்கின்ற கேசுகள் அப்படியே நிற்கும். பாஜகவுக்கு ஒத்தாசை செய்யவில்லை என்றால் டப்புன்னு பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். விஜயபாஸ்கர் மேல கேஸ் இல்லையா, வேலுமணி கேஸ் இல்லையா, அனைவரும் மேலும் கேஸ் இருக்கிறது. அப்ப அனைவரும் டைரக்ஷன்ல தான் இங்க எப்படியும் ஒரு மெம்பர் தான் இருக்காரு. நாங்க பாஜக இருந்து வெளியே வந்துட்டாங்க சொல்றது அது யாரு இதெல்லாம் நம்புவாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ இவங்க பிரிஞ்சு தாவேக்கால இணையறாங்க அப்படின்னா முதல்வர் விஜய் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாரா? இல்ல இப்ப எடுத்துக்க மாட்டாரு. ஆனா நாஞ்சில் சம்பத்தினுடைய டயலாக் இருக்கு, இதெல்லாம் அரசியல சர்வசாதாரண. இனி அடுத்தது பெரும் வறுமை வருகின்ற ஒரு காலமாக நான் அதை காணுகிறேன். ஏனென்றால் பிரதமரே நேற்று பேசியிருக்காரு, முந்தானத்தும் பேசியிருக்காரு. ஐயோ ஃபாரின் டிராவல் போகாதீங்க, ஐயோ நீங்க எரிவாயு கொஞ்சம் கம்மியா பயன்படுத்துங்கலாம் பேசியிருக்காரு. அப்ப இந்தியா ஒரு அதல பாதாளத்துக்கு போய்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்ல தான் இப்போ ஒரு விஜய் இந்த பதவி ஏற்றிருக்கிறாரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு. அது போக நிறைய அரசியல் தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. ஸோ இந்த அரசியல் இணக்கம் தொடருமா? இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அப்கோர்ஸ் நம்ம தமிழக அரசியல் காணாத ஒரு விஷயமாக தான் அது இருக்கிறது. அதாவது அதிமுகவும் திமுகவும் எதிர்கட்சிகள் அல்ல, எதிரி கட்சிகளாகத்தான் இதுவரை பயணித்து வந்தார்கள். அது நமக்கு அனைவருக்கும் அறிஞ்ச விஷயம் தான். அதாவது இப்ப அதிமுக தரப்புல இருக்கின்ற ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நல்லது கிட்டது நடக்கும் போது திமுக தரப்புல இருந்து அங்க செல்வதே ஜெயலலிதா காலத்துல அவர்கள் பயப்பட்டார்கள், அஞ்சினார்கள். அதாவது அதிமுகவினர் இவர்களை விழிக்கிறதுக்கே அஞ்சினார்கள். அதே மாதிரி திமுக தரப்புலையும் ஏறத்தாழ கலைஞருக்கு சமயத்தில் அந்த பிரச்சனையா வந்தது. முரசொலிமாறனுடைய அந்த மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா வரவில்லையே, அதே மாதிரி அந்த பக்கமும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. நாம அனைவரும் பார்த்த விஷயம். அப்படி இருக்கின்ற ஒரு அரசியல் சூழல்ல இந்த ஒரு நாகரிகம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அது நாம் அங்க பார்த்த விஷயங்களாலும் சரி, அதாவது உதய கட்டிப்பிடிக்கிறதானாலும் சரி, இல்ல உள்ள சென்று முதல்வர் இவரை கையை பிடித்து அப்படியே அழைத்து சென்றதானாலும் சரி, அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான இல்லை என்றால் ஒரு ஹார்ட் வார்மிங் விஷயங்களாகத்தான் நானும் காண்கிறேன். நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கிறது. ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு இது ஒரு மாற்றமா இருக்கும், ஒரு மாற்று கட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் இல்லாத மாதிரி சில விஷயங்கள் தான் இப்பெல்லாம் நடக்குது. இதையே நம்ம ஒரு மாற்றமா எடுத்துக்கலாமா சார்? இல்ல மாற்றம் என்பது சில சமிக்கைகளையோ இல்லை என்றால் சில ஜெஸ்டர்ஸ்லயோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி இதனுடைய நம்ம எப்ப விஷயங்கள் தெரிய வரும் என்றால் நிச்சயமாக அதுக்கு நாம் காத்து இருக்கத்தான் வேண்டும் என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அது இந்த ஜெஸ்டர்ஸ் இதெல்லாம் மிக மிக அவசியமான மிக மிக முக்கியமான விஷயங்களாகத்தான் இருக்கிறது. அதை மாற்றுக்கிறது இருக்க முடியாது. பட் அப்படி இருந்தால் கூட நல்ல தொடக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவரை நாம எப்போ விலையிறுத்த முடியும், அசஸ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 6 மாதம் கடந்து இல்லை என்றால் ஒரு வருடம் கடந்துதான் அவர் என்ன செய்கிறார். இப்போ ஒரு புது முறையான ஒரு சோசியல் ஜஸ்டிஸை பத்தி, சமூக நீதி பத்தி பேசியிருக்கிறார். அது என்ன நியூ டீல், சோசியல் ஜஸ்டிஸ்ல வருகின்ற நியூ டீல் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டுமே தவிர இப்ப நாம ஒரு அசஸ்மெண்ட் நிச்சயமாக செய்ய முடியாது. ஆனா வெரி குட் ஸ்டார்ட் என்றுதான் நான் கூறுவேன். ஓகே சார். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே முதலா சட்டப்பேரவையில் அவரோட ஸ்பீச்சை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சு சார், பாத்தீங்களா? நான் நிச்சயமா பார்த்தேன். அது வரவேற்கத்தக்க பேச்சத்தான் இருக்கிறது. அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பேச வேண்டுமோ கண்ணியத்துடனும் நாகரீகத்துடனும், அதே நேரத்துல வந்த அரசாங்கத்தை வாழ்த்துவதாலும் சரி எல்லாம் நன்றாக பேசினார். இது ஃபர்ஸ்ட் டேஸ் ஆகும்போது நமக்கு அதுல டெஃபினட்டாக
நாம் ஒரு குறையும் காண முடியாது. உதயநிதியினர் மட்டும் கிடையாது, யாருடைய பேச்சிலும் வந்து இப்ப சௌமியா அன்புமணி ரொம்ப நேரம் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அந்த முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு வருகிறார்கள், முதல் முறையாக பேசுகிறார்கள். அந்த டென்ஷன் வந்து பலர்களையும் காணவில்லை. இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான் இருக்கிறது. டே ஒன் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது பிரச்சனை வரும்போது எப்படி கையாளுவார்கள் என்றதுதான் நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே சார், இனி இந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வர்சஸ் முதல்வர் விஜய் அவர்களுக்குள்ள போட்டி எந்த அளவுக்கு இருக்கணும், எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார்? இல்ல, களம் நான் ஏற்கனவே கூறின மாதிரி அசம்பிளி என்ற களம் வந்து அது ஸ்பீக்கர் கையில இருக்குது. ஜேசிடி பிரபாகர் என்று இன்னைக்கு வந்து தாவேகா கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினர். அப்கோர்ஸ் இன்னைக்கு ஸ்பீக்கர் ஆனோன்னா அவருக்கு கட்சி சாராத ஒரு நிலைப்பாடில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. ஆனா நான் பார்த்திருக்கோம், அப்பாவுல இருந்து பால் ஹெட்டர் பாண்டியன்ல இருந்து அப்பாவு வரை எவ்வளவோ நபர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஸ்பீக்கருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும் என்று வாதிடுகின்ற பாண்டியனாலும் சரி, இல்ல எல்லாத்தையும் புல்டோஸ் செய்து முன்னேறுகின்ற நம்மளுடைய அப்பாவானாலும் சரி, இவர்களுடைய அதே வரிசையில் தான் நம்மளுடைய ஜேசிடி பிரபாகரும் வருகிறார். அப்ப அதுல வருகின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளும் தரப்பில் இருக்கின்ற நபர்கள் வந்து என்ன வேணாலும் கூறலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது ஒரு ஒரு பிரச்சனையாகத்தான் வரும். ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது, ஆளும் தரப்புற இருக்கிறவர்கள் வந்து எதிர்த்தரப்புற இருக்கின்ற நபர்களை விட அதிகமாக எப்பவும் பேசுவார்கள். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. அமைச்சர்கள் அதிகமாக பேசுவார்கள், ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கு பதிலளிப்பார்கள். ஆனா அந்த களம் என்பது அது வந்து லோடட் இன் ஃபேவர் ஆஃப் ஆளுங்கட்சி தான். அதுல யாரும் மறந்து விட முடியாது. அப்ப அங்கதான் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் என்று நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அசம்பிளியினுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்பது ஒரு தனி புக்கே இருக்குது. அந்த தனிய புக்கை வந்து படிக்காமல் வந்து விட்டால், ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாவிட்டால் நிச்சயமாக அதுல வந்து நீங்க திணறுவீர்கள் என்பதுதான் உண்மை நிலை. இப்போ அதிமுக வந்து பிளவுபட்டிருக்கு, திமுகவோட ஆதரவுல நான் முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொன்னதா CV சண்முகம் சொல்லியிருக்காரு. என்ன சார் நடந்துச்சு, இல்ல என்ன நடக்க போகுது? இதெல்லாம் திரைமறைவில் பல விஷயங்கள் நடக்குது. அதை பத்தி தான் நானும் ஒரு பதிவு போட்டேன். இது பண்ணாதீங்க என்ற ஒரு பதிவை வந்து ஒரு இரவு, ஐ திங்க் 4ஆம் தேதி இரவோ 5ஆம் தேதி இரவோ எனக்கு தெரியவில்லை, சரியா ஞாபகம் இல்லை. அப்போ நான் போட்டதுக்கு காரணமே இதுதான். அப்படி ஒரு செய்தி வந்த உடனே வந்து அது தவறாக இருக்கும், அது சரியாக வர முடியாதுன்றது இருந்தது. அப்போ என்னை பொறுத்தவரை அனைவரும் அதுக்கு வந்து ஆன்போர்டு தான் இருந்தாங்க. CV சண்முகம் இப்ப பேசுறதுல வந்து அர்த்தம் இல்லை என்றுதான் கருது. அன்னைக்கு பேசி இருக்கணும், அன்னைக்கு பேசல இல்லையா CV சண்முகம். அதன் பிறகு வந்து CV சண்முகம் டெல்லிக்கு போயிட்டு வருகிறார். அப்ப டெல்லிக்கு போய் இதற்கு வர வேண்டும் என்று இருக்கு இல்லையா? அப்ப யாருடைய அந்த பிளஸ்ஸிங்ல வந்து நடக்குன்ற கேள்வியும் இருக்குது. அதாவது அங்க போயிட்டு, அதாவது நான் இது ஆக்சுவலி ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல சொன்னேன். அதாவது அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறார், நிச்சயமாக அமித்ஷாவுடைய பிளஸிங்ஸோட தான் இந்த மேட்டர் நடந்து கொண்டிருக்கிறது நான் அங்க பதிவு செஞ்சேன். அதற்கு வந்து இன்னொரு பத்திரிகையாளர் என்ன சொன்னா, இல்ல அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யத்தான் போனாரு அப்படின்னு சொல்றாரு. பதவியை நான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு சொல்ப காலங்களே போதும், நீங்க மெயில் கூட அனுப்பிச்சா போறோம், நீங்க பிறகு போய் அவர்களுக்கு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதை தாண்டி நிச்சயமாக டெல்லியில ஒரு என்டார்ஸ்மெண்ட் இருக்கிறதா தான் நான் கேட்கிறேன். அப்ப டெல்லியினுடைய என்டார்ஸ்மெண்ட்டை வைத்துக்கொண்டு வேலுமணியும் அதே மாதிரி CV சண்முகம் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இதற்கு அவர்கள் கூறுவது காரணம் கிடையாது என்றுதான் உண்மை நிலை. நிச்சயமாக இது அமித்ஷாவினுடைய ஒப்புதலோடு நடந்த ஒரு விஷயமாகத்தான் எனக்கு படுகிறது. ஏனென்றால் அமித்ஷாவை பொறுத்தவரை அமித்ஷா நினைத்தார், அதாவது அதிமுக கேட்கின்ற, அதாவது எடப்பாடி பழனிசாமி கேட்கின்ற அத்தனை விஷயங்களும் நான் செய்து கொடுத்தார், நிச்சயமாக பாஜகவுக்கு 4ல இருந்து ஒரு 8 நபர்கள் வருவார்கள் என்று அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பார். அது இப்போ முற்றிலுமாக முன்னெடுத்து இப்போ 4 என்பது ஒன்னாய் மாறிவிட்டது. அதிமுகவும் படுகொலை அடைந்து விட்டது. அவர்கள் எதிர்பார்த்ததுதான், அமித்ஷா எதிர்பார்த்ததுதான். தமிழ்நாட்டில் வந்து தொங்கு சட்டமன்றம் என்று அவர்கள் எதிர்பார்த்ததா இருந்தால் கூட பாஜகவுக்கு இவ்வளவு மாபெரும் தோல்வி வரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அது ஆக்சுவலா வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து நீங்க குற்றச்சாட்டுறதை விட நீங்க அண்ணாமலையை குற்றச்சாட்டலாம். அதே மாதிரி பல இது வந்து எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபர் மட்டும் உட்கார்ந்து செய்யவில்லை இல்லையா? இதுல வந்து வேலுமணிக்கு பங்கு இல்லையா, தங்கமணிக்கு பங்கு இல்லையா, இந்த பக்கம் CV சண்முகத்துக்கு பங்கு இல்லையா, விஜயபாஸ்கர் பங்கு இல்லையா? எல்லாருக்குமே வந்து ஒரு 10 இருந்து 20 மண்டலங்கள். இப்ப வேலுமணி எடுத்தீங்கன்னா ஏறத்தாழ அவர் ஐ திங்க் 25 தொகுதிகள் வந்து அவர் தான் மேற்பார்வை இருந்தாரு. அப்ப அவருடைய இடத்துல இருக்கின்ற அத்துணை இடமே தோத்து விட்டாங்கல்ல, வேலுமணியை தவிர பாக்கி அனைவரும் தோத்து விட்டாங்களே, அதுக்கு வேலுமணி தானே பொறுப்பு. அந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பெரிய ஒரு
ஒரு தொய்வு வந்து அதிமுகவில் வரவில்லை. நீங்க அந்த பெர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஒரு 4% 3.5% தான் கம்மியாக வாக்குகள் வந்திருக்கிறது. 1.4 கோடி வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வந்திருக்கிறது என்பது உண்மை நிலையா இருக்குது. அதாவது அம்மா இல்லாத ஒரு தருணத்தில் வந்திருக்கிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சனை கிடையாது, பல விஷயங்கள் இதுல இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட பாஜக வந்து அதிமுகவை இப்ப பிளவுபட்ட ஒரு கட்சியாக பார்க்க முயல்கிறது என்பதுதான் இதற்கு எனக்கு ஒரு விளக்கமாக தெரிகிறது. சி.வி. சண்முகம் சொல்றதை வந்து ஒத்துக்க முடியாது. ஓகே சார். இப்போ சி.வி. சண்முகமும் சரி, இவர் எஸ்.பி. வேலுமணி அவர்களும் சரி, தாவேக்கால இணைய போறதா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒருவேளை இதுக்கு பின்புலத்துல வந்து பிஜேபி இருந்துச்சு அப்படின்னாலும், ஏற்கனவே காங்கிரஸ் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. ஸோ பிஜேபி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல சார்? ஸோ இவங்க டெல்லியில போய் பார்த்துட்டு வந்து இவங்க பிரிஞ்சு தாவேக்கால இணையிறது சாத்தியமா? தாராளமாக செய்யலாமே. அங்க பெர்மிஷன் இல்லாம இதெல்லாம் செய்ய மாட்டார்கள். டெல்லியிலுடைய அந்த பெர்மிஷன் இல்லாமல் இவர்களை அனைவருக்கும் மேல கேஸ் இருக்கு. விஜயபாஸ்கர் நாளைக்கு பிடிச்சி உள்ள போடலாம். நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது எதுக்கா ஏன் அந்த கேஸ் வந்து இதுவரை வந்து தொழில் வைத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. பாஜகவுக்கு கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் விஜயபாஸ்கர் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இது ஒரு நேஷனல் பேட்டர்ன்ல பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் தானே. பாஜகவுக்கு ஒத்தாசை செஞ்சால் உங்க மேல வந்து இருக்கின்ற கேஸுகள் அப்படியே நிற்கும். பாஜகவுக்கு ஒத்தாசை செய்யவில்லை என்றால் டப்புன்னு பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். விஜயபாஸ்கர் மேல கேஸ் இல்லையா, வேலுமணி கேஸ் இல்லையா, அனைவரும் மேலும் கேஸ் இருக்கிறது. அப்ப அனைவரும் வந்து பாஜகவுடைய டைரக்ஷன்ல தான் இங்க வந்துட்டு எப்படியும் ஒரு மெம்பர் தான் இருக்காரு, நாங்க பாஜக இருந்து வெளியே வந்துட்டாங்க சொல்றது வந்து அது யாரு இதெல்லாம் நம்புவாங்கன்னு எனக்கு புரியல. இப்ப பாஜக இருந்து வெளியே வந்துட்டோம் சொன்னா நாளைக்கு ரைடு வருங்க, நாளானைக்கு வந்து விஜயபாஸ்கர் அரெஸ்ட் வரும். ஏங்க இப்ப எலெக்ஷன் கேஸ் 2017 இருந்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த டிடிவி தினகரனுடைய கேஸ் நிற்கிறது இல்லையா, அந்த கேஸ்ல யாரு பிரைம் அக்யூஸ் பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் தான். சிபிஐ வந்து ஏறத்தாழ ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. குட்கா கேஸ் என்னாச்சு? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கிறது. அப்ப 100% பாஜகவுக்கு எதிராக இவர்கள் உண்மையாக செயல்பட்டால் பாஜக சிபிஐ வந்து விஜயபாஸ்கர் தூக்கி உள்ள வைக்கும். வேற எல்லாருமே விட்டுருங்க, விஜயபாஸ்கர் தூக்கி உள்ள வைக்கும். அது செய்யாதது வரை 100% வந்து பாஜகவினுடைய தயவில் நடக்கின்ற ஒரு குழுவாகத்தான் சி.வி. சண்முகம் காணப்படுவார். இப்போ இவங்க பிரிஞ்சு தாவேக்கால இணையறாங்க அப்படின்னா முதல்வர் விஜய் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாரா ஃபர்ஸ்ட்? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊழல் கட்சிகள் அவங்கள தான் சொல்லியிருக்காரு. அவங்க மேலேயும் நிறைய ஊழல் கேஸ்கள்லாம் இருக்கு. ஸோ அவங்க ஒரு தூய கட்சியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நடக்குமா சார்? ஏத்துப்பாரா ஃபர்ஸ்ட்? இல்ல இப்ப எடுத்துக்க மாட்டாரு. ஆனா நாஞ்சில் சம்பத்தினுடைய டைலாக் இருக்கு, இதெல்லாம் அரசியல சர்வசாதாரண சொல்றாங்க. நாஞ்சிலாரும் இப்ப வந்து தாவைகள் தான் இருக்கிறாரு. அந்த டைலாகே சொல்லிடலாம் நினைக்கிறேன். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடந்து போகக்கூடிய அந்த சூழல் வந்து இப்ப உருவாயிருக்கிறது. இதுதான் நான் ஐ திங்க் உங்களதுல வந்து முதல் முறையா வரேன். எங்கேயோ சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி. அதாவது ஒரு வாட்டி உட்கார வச்சுட்டு அப்புறம் இறக்கவே முடியாதுன்னா, அதான் அவர் முதலமைச்சராக உட்கார்ந்து விட்டாரு, நீ இறக்க முடியாது. அது உண்மை நிலை அதாவது தான் இருக்குது. இப்ப நாளைக்கு வந்து இப்ப விடுதலை சிறுத்தைகளோ இல்லை என்றால் இடதுசாரிகளோ இல்லை என்றால் காங்கிரஸோ வந்து இல்ல எனக்கு மந்திரி பதவி கொடு, அதை கொடு, இது கொடுன்னு சொன்னீங்கன்னா, ஏங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்புங்க, நான் வந்து அதிமுக கொண்டு வந்து உட்கார வச்சிடுறேன், இல்லை என்றால் சி.வி. சண்முகத்தை கொண்டு வந்து உட்கார வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த ஒரு யூஸ் வந்து இந்த சி.வி. சண்முகம் அணிக்கு நிச்சயமா இருக்கிறது. விஜயை பொறுத்தவரை என்ன இப்போ இருக்கின்ற சூழ்நிலை வந்து டெஃபினட்டாக அவர்களை உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து யாராச்சும் கொடுப்பார்களே ஆனால் அந்த டைம்ல தான் இவர்கள் உள்ள வருவார்கள் என்று நான் கருதுகிறேன். இப்போ தாவேக்காவுக்கு யாரெல்லாம் வந்துட்டு ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது திமுக கூட்டணி கட்சிகள் தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் இவங்க வந்து தாவேக்காலேயே இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை திமுக கூட அவங்க கூட்டணி தொடருமா சார்? இல்ல ஒரு தேர்தல், அடுத்த தேர்தல் 2029 தானுங்க. நாம எத்தனை பேர் வந்து களத்துல இருப்போம்னு தெரியல. நான் களத்துல கிடையாது, 2022 ரிட்டையர்மெண்ட். பட் இது பாருங்க, இந்த 3 வருடம் என்பது ஒரு பெரிய டைம் பீரியட். அதுல வந்து நாம ஒண்ணுமே கணிக்க முடியாத ஒரு இடத்துலதான் இருக்கிறோம். இப்ப 2026 தேர்தல் என்பதே வந்து 2024 தேர்தலை விட மிக மிக வித்தியாசமான ஒரு தேர்தலா இருக்கிறது. நம்மளுக்கு எனக்கு டெஃபினட்டாக கணிக்க முடியவில்லை, தாவேக்கா வருது என்று கணிக்க முடியவில்லை. பெரிய தாக்கம் இருக்குது என்று அறிந்த விஷயமாக தான் இருந்தது. நகரப்பகுதிகள் வந்து 25-30% வந்து அவர்கள் வாக்கள் எடுக்கிறார்கள் என்பதும் அறிந்த விஷயமாக தான் இருந்தது. ஆனால் அதை தாண்டி நிச்சயமாக இவர்கள் வெற்றி பெற முடியும் என்று யாருமே கணிக்கவில்லை. அப்ப அதுக்கு ஒரு கேம்பெயின் இருந்தது இல்லையா, அதுக்கு ஒரு மெட்டா வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணுச்சு, அதனுடைய இன்ஸ்டா ஆல்கோ வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு என்ற விஷயம் வந்து அது ஒரு போஸ்ட் எலெக்ஷன் லேர்னிங்காக தான் இருக்குது. இப்ப அடுத்த தேர்தலுக்கு நாம் வந்து ஏஐனுடைய உச்சகட்டத்தை பார்க்க போறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய உச்சகட்டத்தை வந்து அந்த
தேர்தலில் பார்க்க போறோம். அப்ப அதெல்லாம் எப்படி வந்து அது பரிணமிக்கும் என்று நாம் ஒரு காலத்திலையும் பேசவே முடியாது, சொல்லவும் முடியாது. இனி அடுத்தது வந்து பெரும் வறுமை வருகின்ற ஒரு காலமாக நான் அதை காண்கிறேன். ஏனென்றால் பிரதமரே வந்து நேத்து பேசியிருக்காரு, முந்தானேத்து பேசியிருக்காரு. ஐயோ ஃபாரின் டிராவல் போகாதீங்க. ஐயோ நீங்க வந்து எரிவாயு வந்து கொஞ்சம் கம்மியா பயன்படுத்துங்கலாம் பேசியிருக்காரு. அப்ப இந்தியா வந்து ஒரு அதல பாதாளத்துக்கு போய்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்ல தான் இப்போ வந்து ஒரு விஜய் வந்து இந்த பதவி ஏற்றிருக்கிறாரு. ஸ்டேட்ஸ்னுடைய ஃபைனான்ஸ் ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து ஸ்டேட்னுடைய கேரளால எல்லாம் வந்து ஒரு தீப்பெட்டி வாங்குறதுக்குள்ள காசு இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அப்ப அனைத்து ஸ்டேட்ஸ்னுடைய ஃபைனான்ஸும் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கும்போது அதே நேரத்தில் அதாவது ஸ்டேட் ஸ்பெண்டிங் வந்து அதிகரிக்க முடியாது. ஒரு மாநிலம் வந்து தன்னுடைய அந்த செலவினத்தை வந்து அதிகரிக்க முடியாத சூழல்ல அந்த ஒரு சூழல்ல தான் இப்போ ஒரு ரிசெஷன் போன்ற ஒரு விஷயம் வந்து இப்ப இந்தியாவில் ஒட்டுமொத்தக்கும் நடக்க போறது. அப்ப இதெல்லாம் ஃபேக்டர்ஸாக வருகிறது. இதெல்லாம் வரும்போது ஒரு தேர்தல் வந்தால் என்ன ஆகுன்னு நமக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாத ஒரு நிலை தான் இப்போதைக்கு இருக்கிறது. இவர்கள் வருவார்களா அவர்கள் வருவார்களான்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு விஜய் வரலாங்க. நாளைக்கு இன்னொரு விஜய் மாதிரி இன்னொரு பெரிய ஒரு ஃபிகர் வந்து விட்டால் அதோட எல்லாரும் சேர்ந்து அங்க போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். யாருக்கு கொள்கைக்கு உட்படலாம் இல்லைங்க, அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர நிச்சயமாக அதை காணது ஒண்ணும் கிடையாது. ஓகே சார், இப்போ அடுத்து விஜயா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சினிமா துறையில இருந்து தான் ஒருத்தவங்க வருவாங்களா, இல்ல வேற எந்த ஃபீல்ட்ல இருந்து வேணாலும் யார் வேணா வரலாமா? சினிமா துறையில இருந்து இல்லைங்க, இதெல்லாம் வந்து இந்த இன்ஸ்டா துறையில இருந்து தான் ஃபர்ஸ்ட் வரப்போறாங்க. சினிமாக்கு நீங்க போகாது, சினிமா எல்லாம் முடிஞ்சு விட்டது. இனி எல்லாமே வந்து உங்களால் வந்து இப்ப நான் போன பல மாதங்களாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம், இஃப் யூ கான்ட் சே சம்திங் இன் 30 செகண்ட்ஸ் டோன்ட் சே இட் நவ். உங்களுக்கு 30 செகண்டில் வந்து ஒரு கருத்தை சொல்ல முடியாவிட்டால் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது அதுக்குள்ளாலதான் நீங்க போய் அவ்வளவுதான், அட்டென்ஷன் ஸ்பேன்ங்கிறது அவ்வளவுதான். மக்கள் அவ்வளவுதான், மக்கள் என்றால் இளைஞர்கள் அவ்வளவுதான் பார்க்க விரும்புகிறார்கள். அதாவது 18 வயசுல 40 வயசான நபர்கள் வந்து அவ்வளவுதான் பார்க்க விரும்புகிறார்கள் என்று நான் குறிப்பிட்டேன். ஆனால் அதை தாண்டி போய் கொண்டிருக்கிறது, 6 செகண்டாக குறைந்து விட்டிருக்கிறது. அப்ப அந்த 6 செகண்டுக்குள்ளால உங்களுக்கு வந்து ஒரு கருத்தை தெரிவிக்க முடிந்தால் தெரிவிங்கள் தான். அது இன்ஸ்டா ஜெனரேஷனாலதான் முடியும். நமக்கே தெரியாதுங்க. நான் இன்னைக்கு கேட்கிறேன், இந்த யூடியூப்ல இருக்கின்ற பிரபலங்களை வந்து என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு ஒரு மதன் கௌரியை தெரியும், நான் அவர் சந்திச்சிருக்கிறேன். அதை தாண்டி ஒரு வில்லேஜ் குக்கிங் சேனல்ல இருக்கின்ற நபர்களை வந்து எனக்கு அறிமுகம் இருக்கிறது, எனக்கு இது பார்த்து அறிமுகம். இந்த மாதிரி ஒரு 3-4 பேரை தான் எனக்கு அறிமுகம் இருக்குது. அதை விட பெரிய நபர்களும் இருக்கிறார்கள். த பீஸ்ட் என்பது தான் உலகத்திலேயே பெரிய நபர்களா இருக்கிறார். அவர் என்னைக்கு தேர்தல்னாலும் அவர் தான் ஜெயிக்க போறாரு. இந்தியாவில ஒரு ரவீஷ்குமார் வந்து கோல் வச்சு இருக்கிறார். அதை விட பெரிய நபர்களும் இந்தியாவிலே இருக்கிறார்கள். எவ்வளவு நபர்கள், ஆகாஷ் பானர்ஜி ஒன்று இருக்கிறாரு, துருவ ராட்டி இருக்காரு. இவர்கள் எல்லாம் தேர்தல் 100% ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. இங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாத, எனக்கு பிறகு வருகின்ற ஜெனரேஷனுக்கு நன்றாக தெரியும். அப்போ ஒரு விஜய் அங்கிருந்து தான் வர போறாரு. ஓகே, இப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது, இப்ப வெற்றி வாய்ப்பு வந்ததுமே வந்து சோசியல் மீடியானால மட்டும்தான் அப்படின்னு சொல்றீங்களா சார்? இவர் என்ன பிரச்சாரம் செஞ்சாரு? இவருடைய கொள்கைக்கு உட்படல் வந்து சொல்லுங்களேன். ஒரு மேனிபெஸ்டோ வந்து இறக்குனார்கள், வாக்குறுதிகளை வந்து வெளியிட்டார்கள். அதை தாண்டி ஐ திங்க் 35 முறை தான் வெளியே வந்திருக்கிறாரு நினைக்கிறேன். என்டையர் தேர்தல் வந்து 20 தொகுதிகளில் தான் போயிருக்கிறாரு. 35 முறை தான் வெளியே வந்திருக்கிறாரு. அப்போ ஒரு பரப்புரை என்பது தேவையில்லை என்று தெளிவித்த ஒரு தேர்தலா இருக்கிறது. நமக்கு தெளிவாக எடுத்துரைத்த ஒரு தேர்தலா இருக்கிறது. அப்போ பரப்புரைக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, தேவையே கிடையாது என்று நமக்கு கூறிய பரப்பு. அப்ப எப்படி ஒரு போய் சேர்றாரு? அப்கோர்ஸ் டெலிவிஷன் இருக்கிறது. ஆனா டெலிவிஷன்ல அவ்வளவு வியூவர்ஷிப் கிடையாது, நமக்கு மிக தெளிவாக தெரியுது இல்லையா? யூடியூப்ல பார்த்தா தெரியுது எவ்வளவு பேர் வந்து ஒரு முக்கியமான நாள் 4ஆம் தேதி இல்லைன்னா 5ஆம் தேதி வந்து எத்தனை பேர் வந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தா, கண்கரண்டா பார்த்து கொண்டிருந்தான்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை நான் நியூஸ் சிட்டியில வந்து அங்க வந்து ஐ திங்க் 20,000 பீப்புள் இதுதான் கண்கரண்டா பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கிரௌடா இருக்கிறது. அதாவது அது டெலிவிஷனுக்கு மாபெரும் நம்பர். ஆனால் நியூஸ் டெலிவிஷனுக்கு ஆனால் ஒரு ஆடியோ லான்ச்சோ ஒரு வீடியோ லான்ச்சோ இல்ல ரஜினி வெளியிறங்கி நடந்தாலோ இல்லை என்றால் கமல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாலோ அது கண்கரண்ட் வியூஸ் பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ்ல இருக்கும். இதுதான் வித்தியாசம். அப்ப இப்படி இருக்கின்ற ஒரு சூழல்ல தான் நம்மளுடைய அடுத்த பணிகள் வந்து அடுத்த நகர்வுகள் வந்து நாம் வந்து கேலிபிரேட் பண்ண வேண்டியதா இருக்கிறது என்றுதான் உண்மை நிலை. அப்ப இந்த பயணம் தான் எனக்கு கணிக்க முடியாத பயணமா இருக்கிறது. நான் போக இப்ப இந்த தேர்தலில் நான் அதை ஆக்சுவலா சொன்னேன், கரூர் சம்பவம் நடக்கும் வரை, கரூர்ல வந்து 41 பேர் படுகொலை ஆகும் வரை நான் சொன்னேன் அடுத்த தேர்தல் என்னால கணிக்க முடியாதுங்க. ஏனென்றால் இது வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால நடக்கின்ற தேர்தலா இருக்கிறது, அதனால கணிக்க முடியாதுன்னு. ஆனா கரூர் சம்பவத்துக்கு பின்னால நான் உளமான நம்பினேன், நானும் அங்க போய் சென்றது நான் நம்பினேன். அதாவது அப்கோர்ஸ் தாவேகா முடிந்து விட்டது, நிச்சயமாக
நிச்சயமாக ஒரு 30% மேல எங்கேயுமே வரப்போறது இல்ல. ஒரு அரசியல் கட்சியும் அவர்கிட்ட போய் சேரவில்லை. அதனால 100% வந்து அவரால் ஆட்சிக்கு வர முடியாது என்பது நான் வந்து கணித்து விட்டேன். அதை வைத்து தான் நான் பேசினேன். ஆனால் அதுவும் ஒரு பொருட்படுத்தாத ஒரு கிரௌட் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அவர் வந்து ஹி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் என்று நம்புகின்ற ஒரு கிரௌட் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது எங்கிருந்து வருதுன்னு கேட்கிறேன். அது இன்ஸ்டால இருந்து தான் வருது. இன்ஸ்டால மட்டும் கிடையாது, மேபி யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தளங்கள்ல இருந்து தவிர அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருந்து வரல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரொம்ப தெளிவாக கூறியது விஜய் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற விஷயத்தை வந்து மிக தெளிவாக கூறியது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு சிபிஐ வழக்கு கூட நிலவில் இருக்கிறது. அது அடுத்த சார்ஜ் ஷீட் சொல்லிட்டு இருக்காங்க, 15 வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே சார், இப்போ இதுக்கு முன்னாடி டிஎம்கே அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பாஜக எதிர்க்கிறவங்களோட வாக்குகளும் அப்புறம் சிறுபான்மையினரோட வாக்குகளும் தான் அவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தலில் அந்த 2 வாக்குகளுமே விஜய் அவர்களுக்கு வந்துருச்சு. ஸோ இனி திமுகவுடைய தேர்தல் அப்படிங்கிறது, அவங்களோட அரசியல் பயணம்ங்கிறது எப்படி இருக்கும் சார்? அவங்க எதை முன்னெடுத்து பண்ணுவாங்க? விஜய் வந்து அவங்கள வந்து ஓவர்டேக் பண்றாரா? இல்ல, திமுக என்பது இதுவரை வந்து ஒரு ரெசிலியன்ட் கட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது திமுக எப்படி ஒரு 75 வருட காலம் வந்து நிலை கொண்டதை பத்தி நான் ஒரு புக்கே எழுதியிருக்கிறேன். அதை இனி பப்ளிஷ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா பார்ப்போம், அது பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் திமுகவுடைய ரெசிலியன்ஸ் என்பது நிச்சயமாக யாரும் கேள்விக்குறி ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் எப்பவோ முடிந்திருக்கலாம், 77 முடிந்திருக்கலாம். அது அவசர காலத்துல இந்திரா காந்தி எவ்வளவோ முயற்சி எடுத்தார்கள். அதுக்கு முன்னாலேயே வந்து எப்போ இந்த கட்சி உடைந்ததோ அந்த டைம்ல கூட முடிந்திருக்கலாம். இல்லை என்றால் அந்த பெரிய வனவாசம் இருந்தது 13 வருட வனவாசத்துல அந்த டைம்ல முடிந்திருக்கலாம். வைகோ போன போது முடிஞ்சிருக்கலாம். 2001 கலைஞருடைய அந்த அரஸ்டில் முடிந்திருக்கலாம். இப்போ ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து திமுக தப்பி வந்துள்ளது. இது 2வது பெரிய கட்சியா இருக்கிறது என்று நாம் வந்து மறந்துவிட முடியாது. அதாவது ஒரு காலத்திலையும் வந்து திமுகவை வந்து மக்கள் புறக்கணிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதல பாதாளத்துக்கு அனுப்பி விடுவாங்க. 2011 26 சீட்டு தான் வந்துச்சு. 2016 அப்கோர்ஸ் அது ஒரு கிச்சடி மாதிரி வைத்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்க அதே 2001 பாருங்களேன், ஏறத்தாழ ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தாங்க. 91 நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜீவ்காந்தியோட அசாசினேஷன் நடந்தது, அதனால அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையெல்லாம் வந்து மறிகடந்து இன்னைக்கு ஒரு 57 59 பேர் வந்து ஜெயிச்சு வந்திருக்காரு என்றால் நிச்சயமாக அது என்னை பொறுத்தளவு வந்து திமுகவினுடைய ஒரு தோல்வி என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். பட் அதே சமயத்துல வந்து ஒரு அதல பாதாளத்துக்கு திமுகவை அனுப்புகின்ற தோல்வி என்று நான் பார்க்கவில்லை. கூட்டணியில வந்து 73 பேர் வந்து ஜெயிச்சு வர்றாங்க. இது ஆக்சுவலா வந்து திமுகவை மக்கள் வந்து ஒரு இடத்துல வைக்க விரும்புகிறார்கள். ரொம்ப துள்ளாதீங்க இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து மக்கள் காமித்திருக்கிறார்கள். அதை விட மோசமா தான் அதிமுகவை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அப்ப திமுகவை பொறுத்தவரை இந்த மெசேஜ் என்ன என்று ஃபர்ஸ்ட் திமுக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மெசேஜை புரிந்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் வந்து ரீகூப் பண்ணக்கூடிய, இல்லை என்றால் ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு நிச்சயமா இருக்குது. இன்னைக்கும் அவருடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து அக்ராஸ் தமிழ்நாடு ரொம்ப வலுவாகத்தான் இருக்கிறது. அதை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்றது என்ற விஷயத்தை தான் இனி வந்து திமுக தலைவரும் பாக்கி கண்ட்ரோலுமே யோசிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். விஜய் பதவி ஏற்பதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரு கூட்டணி சேர போறதா ஒரு பேச்சுவார்த்தை, அதை வதந்தின்லாம் சொன்னாங்க. பட் அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துச்சா சார்? திருமாவளவனை முன்னெடுத்து நடந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்துச்சா? இல்ல, பல விஷயங்கள் அந்த டைம்ல நடந்துச்சு. 4ஆம் தேதி நைட்ல இருந்தே பல விஷயங்கள் நடந்துச்சு. யாரை எப்போ போன்ல என்ன விழித்தார்கள் என்றெல்லாம் வந்து பதிவான விஷயங்களா தான் இருக்கிறது. யாருடைய போன்ல இருந்து போச்சுன்னு மட்டும்தான் இருக்கிறது. சொந்த தொலைபேசியில இருந்து கைபேசியில இருந்து யாரும் வந்து யாரையும் இப்ப அழைக்கிறது இல்லை. அப்ப யாருடைய கைபேசியில இருந்து என்ன விஷயங்கள் வந்து யார்கிட்ட பகிர்ந்தாங்க, அது யாருக்கு டென்ஷன் ஆச்சு, அதன் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. இப்போ இது வந்து எல்லாமே வந்து ஹியர்சே தான். அதாவது நமக்கு நம்பத்தன்மை இருக்கின்ற சோர்ஸஸ் இருந்தா கூட நம்ம வந்து ஆன் ரெக்கார்டு வந்து எனக்கு ஒரு விஷயம் அறியாத ஒரு காரணத்தால் வந்து நான் வந்து பப்ளிக்காக பகிர முடியாத ஒரு நிலையில் தான் நான் இருக்கிறேன். அதனாலதான் நான் அந்த பதிவே போட்டேன். அதாவது செய்யாதீங்கன்றது பதிவே அதனாலதான் நான் வந்து போட்டேன். அது 3 தரப்புல இருந்து எனக்கு வந்து செய்திகள் வந்து மிக தெளிவாக அன்ஆம்பிகுவஸாக வந்ததுனாலதான் நான் அதை போட்டேன். பட் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன் ரெக்கார்டு யாரும் பேச மாட்டாங்க. அதை பத்தி அது என்ன நடந்தது என்று பேச மாட்டாங்க. அப்ப திருமாவளவன் என்பது அது ஒரு டெஃபினெட்லி அது ஒரு ஆஃப்டர் தாட்டாகத்தான் நான் பார்க்கிறேன் தவிர அது ஒரிஜினல் பிளான் கிடையாது என்பதுதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கிறது. ஓகே சார், நன்றி சார். நன்றி.